அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம். சிவனின்றி ஓர் அணுவும் அசையாது என திருமூலர் கூறியுள்ள செய்திகளை ஒரு கட்டுரையாக தொகுத்துள்ளேன். அதனை பற்றி இனி நாம் காண்போம். முன்னுரை. சைவ சமய கடவுளான சிவனை பற்றி 63 நாயன்மார்கள் இணைந்து 12 திருமுறைகளை இயற்றியுள்ளனர். அவர்கள் ஒவ்வொருவரையும் குலத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றில்லாமல் தன்னிடம் கொண்ட பக்தி என்ற ஒரு காரணத்தினால் அனைவரையும் ஆட்கொண்டவர் சிவன். அத்தகைய சிவன் அடியார்களுள் மூத்தவரும் சித்தர்களுள் ஒருவருமான திருமூலர் 10ஆம் திருமுறையில் 3000 பாடல்களை திருமந்திரம் என இயற்றியுள்ளார். அவரது பாடல்களில் பல்வேறு கருத்துகள் இருப்பினும் சைவ கடவுளான சிவனை பற்றியே பல பாடல்களில் சுட்டியுள்ளார். அவரது பாடல்களின் வழி சிவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்பதை ஆராய்வதாக இக்கட்டுரை அமையும். 5 எழுத்து மந்திரம். சிவாய நம என்னும் 5 எழுத்து மந்திரத்தை தியானித்தால் சிவனின் வாகனமான நந்தி எழுந்தருள்வான். இந்த 5 எழுத்து மந்திரத்தில் குடியிருப்பவனே எனது சிவன். கொடிய துன்பங்களை போக்கக்கூடியது இந்த சிவாய நம என்னும் 5 எழுத்து மந்திரம். இம்மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வர நமது தீராத துன்பங்கள் யாவும் தீர்ந்துவிடும். அதனை சிவன் தீர்த்து வைப்பான் என்றெல்லாம் திருமூலர் சுட்டுகின்றார். மேலும் நமது உயிருக்கு பாதுகாப்பாக இருப்பது இந்த சிவ மந்திரமே என்பதை கரணங்கள் விட்டுயிர் தான் எழும் போதும் மரணம் கை வைத்து உயிர் மாற்றிடும் போதும் அரணம் கைகூட்டுவது 5 எழுத்து ஆமே என தனது திருமந்திர பாடல் 2702 கூறியுள்ளார். இம்மந்திரத்தை உச்சரிக்காதவர் வாயிருந்தும் ஊமைகளே ஆவர். சிவ மந்திரத்தை உச்சரிக்காத வாய் இருந்தும் பயனற்றது என்றெல்லாம் திருமூலர் தனது திருமந்திரத்தில் கூறுகின்றார். மேலும் மனம் துன்பத்தில் இருக்கும் பொழுது சிவ மந்திரத்தை சொல்லி தியானித்தால் சிவன் தன் திருவடி நிழலில் நம்மை கூட்டுவித்து அருள் புரிவான். இதனையே திருநாவுக்கரசரை மன்னன் சுண்ணாம்பு காலவாயில் வைத்து சுட முயலும் போது திருநாவுக்கரசரும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என தனது தேவாரத்தில் 5ஆம் திருமுறையில் பாடல் 1 மாணிக்கவாசகர் கூறி இந்த சிவன் இருக்கும் போது எவ்வெப்பமும் எம்மை தாக்காது, இவையெல்லாம் எமக்கு சிவன் திருவடியில் இருப்பதை போன்று இனிமையானது என்கிறார். சிவ மந்திரத்தின் பயனை உணர்ந்துதான் மாணிக்கவாசகரும் கூட நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்றெல்லாம் தனது சிவபுராணத்தில் சுட்டுகின்றார். சிவன் இல்லாமல் எவருமில்லை எதுவுமில்லை. சிவனே தேவர்கள் இயங்குவதற்கும் ஞானிகள் தவம் இயற்றுவதற்கும் உலகில் முத்தொழில் நடைபெறுவதற்கும் பக்தர்கள் விண்ணுலகை அடைவதற்கும் என அனைத்திற்கும் ஏன் இவ்வுலகு இயங்குவதற்கும் அவனே காரணம் என்பதை திருமூலர் அவனை ஒழிய அமரரும் இல்லை, அவனை அன்றி செய்யும் அருந்தவும் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவது ஒன்றில்லை, அவனன்றி ஊர் புகுமாறு அறியேனே என திருமந்திரம் 6ஆவது பாடலில் சுட்டுகிறார். சிவன் அருளால் சிவன் செயலால் தான் இவ்வுலகில் அனைத்து உயிர்களும் இயங்குகின்றன, அனைத்து செயல்களும் நிகழ்கின்றன என்பது திருமூலரின் இக்கருத்தால் புலனாகின்றது. சிவனது திருநீற்றின் பெருமை. உத்திராட்சம் போன்று சிவ சின்னங்களுள் மற்றொன்றாக சுட்டப்படுவது சிவனின் திருநீறு ஆகும். சிவனின் திருநீற்றின் பெருமையை நாயன்மார்கள் பலரும் பாடியுள்ளனர். சிவன் ஊழி கூத்தாடும் போது அவர் மேனியில் பூசப்பட்ட திருநீறு மக்களுக்கு உயிர் காக்கும் கவசம் போன்றது. அத்தகைய திருநீற்றை அவ்வப்போது பூசிக்கொண்டால் நம்மை எத்தீய வினைகளும் வந்தடையாது. சிவனது அருளையும் பெற இத்திருநீரு உதவும் என்றும் சிவனின் இத்திருநீரானது மனதுக்கு மகிழ்ச்சியையும் அதனை நாம் அணிவதால் நம்மை காண்பவர்களுக்கு அத்திருநீரு ஆனந்தமும் தரும் என்றும் சுட்டி இத்தகைய சிறப்புடைய சிவனது திருநீற்றை பூசி
சிவனது திருவடியை அடைவீர்களாக எனவும் பக்தர்களாகிய நமக்கு திருமூலர் சுட்டியுள்ளார். சிவனது திருநீற்றின் பெருமை. உத்திராட்சம் போன்று சிவச்சின்னங்களுள் மற்றொன்றாக சுட்டப்படுவது சிவனின் திருநீறு ஆகும். சிவனின் திருநீற்றின் பெருமையை நாயன்மார்கள் பலரும் பாடியுள்ளனர். சிவன் ஊழி கூத்தாடும் போது அவர் மேனியில் பூசப்பட்ட திருநீறு மக்களுக்கு உயிர்காக்கும் கவசம் போன்றது. அத்தகைய திருநீற்றை அவ்வப்போது பூசிக்கொண்டால் நம்மை எத்தீய வினைகளும் வந்தடையாது. சிவனது அருளையும் பெற இத்திருநீறு உதவும் என்றும், சிவனின் இத்திருநீரானது மனதுக்கு மகிழ்ச்சியையும் அதனை நாம் அணிவதால் நம்மை காண்பவர்களுக்கு அத்திருநீறு ஆனந்தமும் தரும் என்றும் சுட்டி, இத்தகைய சிறப்புடைய சிவனது திருநீற்றை பூசி சிவனது திருவடியை அடைவீர்களாக எனவும் பக்தர்களாகிய நமக்கு திருமூலர் சுட்டியுள்ளார். திருஞான சம்பந்தர் கூட சமண சமயத்தை தழுவிய கூன் பாண்டியனை சைவ சமயத்திற்கு மாற்றவும் அவனது வெப்பு நோயை தீர்த்து அவனை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றவும் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, பக்தி தருவது நீரு, வரவை இனியது நீரு, காண இனியது நீரு, கவினை தருவது நீரு, பூசை இனியது நீரு, புண்ணியமாவது நீரு, அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆலவாயன் திருநீரே என திருநீற்று பதிகத்தில் திருஞான சம்பந்தர் தனது தேவாரத்தில் திருநீற்றை ஒரு பதிகமாகவும் பாடியுள்ளார். இதற்கு காரணம் இத்தகைய சிவனின் திருநீரே. மேலும் சமணத்தை தழுவிய தருமசேனர் திருநாவுக்கரசருக்கு ஏற்பட்ட சூளை நோய் என்ற தீராத வயிற்று வலியை போக்கி அவனது தமக்கை திலகவதியின் பக்தியால் அவரை சைவ சமயத்துக்கு மாற்ற உதவியதும் திருவதிகை வீரட்டான பெருமானாகிய சிவனின் இத்திருநீரே ஆகும். சூளை நோய் தீர்த்து திருநாவுக்கரசர் கூற்றாயினவாறு என்ற முதல் பதிகம் சிவனின் மேல் இயற்றவும் உதவியது இத்தகைய சிவனின் திருநீரே என்பதில் நம்மை நாடும் பக்தர்களுக்கு சிவன் புரிந்த நற்செயல் புலனாகின்றது. பூவும் நீரும் சிவனை வழிபட. சிவனின் பெருமைகளை பல்வேறு விதங்களில் சுட்டும் திருமூலர் சிவனை வணங்குவதற்கு தேவையான பொருட்களை பற்றி சுட்டும் பொழுது சிவனை வழிபட ஆடம்பரமான பொருள் எதுவும் தேவையில்லை எனவும், இயற்கையில் கிடைக்கும் பூவும் நீருமே போதும் எனவும் பல பாடல்களில் சுட்டுகின்றார். ஒரு பாடலில் பூசைக்கு தேவை பூவும் நீரும், காணும் இடமெல்லாம் இருக்கும் பூவையும் நீரையும் வைத்து பூசித்தாலே சிவன் அதனை ஏற்றுக்கொண்டு பக்தர்களுக்கு இன்னருள் புரிவான் என தனது திருமந்திரத்தில் 1828வது பாடலில் சுட்டுகின்றார் திருமூலர். 63 நாயன்மார்களில் ஒருவரான வேடன் திண்ணப்பர் சிவனுக்கு பூவையும் நீரையும் வாயில் கொண்டு வந்து அபிஷேகம் செய்ததை அவரது பக்தியை ஏற்றுக்கொண்டு அவருக்கும் அருள் வழங்கிய கடவுள் சிவனன்றி வேறு யாருமில்லை என்பது நமக்கே தெரியும். சிவனை வழிபடுவோருக்கு உள்ளம் பொருந்த சிவனை தொழுங்கள், தொழுதால் அவன் அருள் பெறலாம். பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பதைப் போல சிவசிந்தனையில் ஒன்றை தியானிப்பவர்களும் இறைமனம் பெற்று சிறப்பர். சிவனை மனதால் நினைத்து வேண்டுபவர்களுக்கு அவர்கள் நினைக்கின்ற விதமாக அருள் புரிவான் சிவன். இறைவன் திருவடிகளை அடைந்தவர்களுக்கு அவர்களது ஐம்புலனும் அவர் தம் சொற்படி கேட்கும் என்று சிவனை வழிபடுவோருக்கு அவர் அடியவர்களின் உயிரில் கலந்து உறைவான் என்பதனையும் திருமூலர் காலினில் ஊறும் கரும்பனில் கட்டியும் பாலின் உள் நெய்யும் பழத்துள் ரசமும் பூவின் உள் நாற்றமும் போல் உளன் எம் இறை காவலன் எங்கும் கலந்து நின்றானே என திருமந்திரம் 2639வது பாடலில் சுட்டுகின்றார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒப்புமையற்ற சிவனை வணங்க பக்தர்கள் பூ பறிப்பதைக் கண்டு தானும் கடவுளரை வணங்க மனமில்லாது இருக்கின்றனரே என மற்றொரு பாடல் 1497இல் கடவுளை வேண்டாதவரை பற்றியும் திருமூலர் குறிப்பிடுகின்றார். சிவனன்றி ஒரு தெய்வம் இல்லை.
சிவபக்தியில் உருகி பல பாடல்கள் எழுதிய திருமூலர் அன்பும் சிவமும் வேறில்லை, சிவமே அன்பு, அன்பே சிவம் என்றெல்லாம் சிவனை பற்றி கூறுகின்றார். மற்றும் ஒரு இடத்தில் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்வொளி மின்னும் தவணச் சடைமுடி தாமரை யானே என திருமந்திர பாடல் 5வது பாடலில் சுட்டுகின்றார். என சிவனை விட சிறந்த தெய்வமில்லை என்பதை அவர் இப்பாடலின் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார். சிவனின் சிறப்பு. எனது கடவுளாகிய சிவன் எப்படிப்பட்டவன் எனில், நெருப்பை விட சூடானவன், குளிர்ந்த நீரை விட குளிர்ச்சி பொருந்தியவன், குழந்தையை விட குதூகலம் தருபவன், கொண்டாடத்தக்கவன், தேவர்கள் விரும்பும் வானில் உள்ள உயர்ந்த பொருள் போன்றவன், தவயோகிகள் புகழும் உடலை உடையவன், கண்ணின் கருமணி போன்றவன் என்றும் சிவனது சிறப்புகளை திருமூலர் தன் திருமந்திரத்தில் பல இடங்களில் சுட்டுகின்றார். மற்றொரு பாடலில், என்னால் தொழப்படும் எம்மிறை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே என திருமந்திரம் 9வது பாடலில் சுட்டுகின்றார். என்னால் தொழப்படும் இச்சிவனாகிய கடவுள் எல்லோராலும் வணங்கப்படும் கடவுள் ஆவான். எனினும் இவனால் வணங்கப்படும் கடவுள் வேறு எவரும் இல்லை எனவும் சிவனின் சிறப்புகளை அவர் மேற்கண்ட பாடலில் சுட்டுகின்றார். சிவன் தனக்கு தந்ததாக. திருமூலர் சிவன் தன்னை ஆட்கொண்ட பொழுது தனக்கு தந்தது தன் கண்களால் காண முடியாத காட்சியையும், தன் காதுகளால் கேட்க முடியாத ஞான உபதேசத்தையும், வார்த்தைகளால் கூற முடியாத சுகத்தையும் நீ அனுபவி என்று காட்டினான் என திருமந்திரம் 1610வது பாடலில் சுட்டுகின்றார். மாணிக்க வாசகரும் சிவபிராணத்தை படிக்கும் சிவனடியார்கள் பெரும் பேரென சிவன் அருளாலே அவன் பாதத்தை வணங்கி என சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், சிவன் அடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என தனது சிவபிராணத்தில் திருமூலரின் இக்கருத்தையே கூறியுள்ளார். சிவபிராணத்தை கூறி சிவனை துதிப்பவர் அடியவர்கள் பல பேரும் வணங்கும்படியாக சிவபுரத்தில் சிவனின் அடிக்கீழ் கடவுளாக அமர்ந்திருப்பார் என கூறுகின்றார். நன்றி, வணக்கம்.